இங்கே பாருங்கள், இந்த விளாம்பழம் இந்த புளியார் சுத்தி வரும்போது தான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பழம் கிடைச்சா சாப்பிடுங்க. நாட்டு சக்கரை போட்டு அழகாக கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த பித்தம், தலை சுத்தல், மழக்கம் எல்லாம் போயிடும். இந்த விளாம்பழத்தில் அவ்வளோ ஒரு புனிதமான சத்துலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுடாதீங்க. ரெண்டாவது, இந்த பழத்தை உடச்சி நம்ம சாப்பிட்றோமா, இப்போ என்ன பண்ணுறோம், பழத்தை உடச்சி சாப்பிட்டுட்டு இந்த ஓடை என்ன பண்ணுவோம், கீழே போட்டுடுவோம். ஸோ அந்த மாதிரி கீழே போடாத வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நம்ம லைட்டாக அடுப்பில் நல்லா நம்ம கொட்டாங்குச்சி சுடுற மாதிரி சுட்டு தூள் பண்ணி வெந்நீர் இருக்குது பாருங்கள், லைட்டாக கொடுங்க. வெந்நீர் கொடுத்தீங்கன்னா அந்த வெந்நீரில் அந்த பவுட்ரு போட்டு கொடுத்தா, ஸோ யாருக்காக இருந்தாலும் ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பாங்க, மழக்கமாக யாரோ என்னமோ பயந்த மாதிரி உட்காரும்போது அந்த தண்ணியில் இந்த பவுட்ரு ஒரு சிப்பிக்கு இப்படி போட்டு ஆற்றி கொடுத்தீங்கன்னா, அப்போ யாருன்னா மருந்து கிருந்து வச்சுருந்தா அந்த வயிற்றில் இருக்கிற மருந்து வாந்தி வழியாவோ இல்லை எப்படியோ வெளியே வந்துடும். இந்த ஓட்டில் அவ்வளோ பெரிய விசேஷம் இருக்குது. ஸோ யாருக்கும் இல்லை, அந்த மாதிரி அப்படியே வழக்கமாக அப்படியே உக்காந்து ஒரு பெண்ணுடைய மழக்கத்துலேயோ இல்லை ஒரு ஆணுடைய மழக்கத்துலேயோ பெண்ணுக்கோ யாருக்கா இருந்தாலும் இதை சுட்டு இந்த பவுட்ரு லைட்டாக ஒரு வேளை கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு நல்ல மாதிரி ஆயிடுச்சுன்னா விட்டுடுங்க. ஏன்னா விளாம்பழத்து ஓட்டை விட்டுடடி ஆசை அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பழத்தை நீங்கள் விடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட், நிறைய இதை மாதிரி விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.